ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு எஸ்ஓசி பற்றி பார்க்கலாம். எஸ்ஓசினா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு சிஸ்டம் ஆன் அ சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒரு ஒர்க் பண்ணும். ஸோ அது மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்துட்டு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஓசி வந்துட்டு பிரெயின் ஆஃப் அவர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சென்டராக இருக்கிறது இந்த எஸ்ஓசி தான். எஸ்ஓசினா வேறு எதுவும் கிடையாது. நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு ஒரு மதர் போர்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ பெரிய பிசியில் லேப்டாப்பில் என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் காம்பேக்டாக ஒரு சின்ன சிப்பாக எல்லாத்தையுமே அந்த ஒரு சின்ன சிப்பில் வந்துட்டு காம்பேக்டாக பண்ணி வைக்கிறது அந்த சிப் பேர் தான் எஸ்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கலாக எஸ்ஓசியோட டெஃபினேஷன். ஒரு சிப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்தால் அதில் ஒரு சிப், அதாச்சும் ஒரு எஸ்ஓசி சிப்பில் வந்துட்டு லேயர்ஸாக பிரித்தா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு டிரேமாக இருக்கும். டிரேம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதை வந்துட்டு ஒர்க்கிங் மெமரி ஆஃப் அ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது தான் எஸ்ஓசி. எஸ்ஓசி தான் வந்துட்டு பிரெயின் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் ஒரு எஸ்ஓசியில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்குது. சிபியு, ஜிபியு எல்லாமே ஒரு எஸ்ஓசியில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பார்ட்டும் அந்த சிப்பை வந்துட்டு பிரித்தா அதில் இருக்கிற ஒரு பார்ட்டு டிராம் ஒன்று, எஸ்ஓசி ஒன்று, இது எல்லாத்தையுமே சேர்த்தா இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஒரு டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பிரெயின் எது மாதிரி ஒரு ஹியரிங்க்கு ஒரு பார்ட் ஆஃப் தி பிரெயின் வேலை செய்யும், டேஸ்ட்டுக்கு ஒரு பார்ட் ஆஃப் தி பிரெயின் வேலை செய்யும், நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு பார்ட் ஆஃப் தி பிரெயின் வேலை செய்யும். அது மாதிரி இந்த எஸ்ஓசிலையும் ஒரு பார்ட்ஸும் ஒரு வேலையை செய்யுது. அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு சிபியு, இதில் தான் வந்துட்டு கோராக எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்குது. இன்னொன்று ஜிபியு, கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கேமிங் ரிலேட்டடான ஸ்டஃப் எல்லாமே வந்துட்டு ஜிபியூவில் இருக்கும். அடுத்து வந்துட்டு டிஜிட்டல் சிஸ்டம் ப்ராசஸர், டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ஸு, மைக்ரோஃபோன்ஸு, சென்சார்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னொன்று வந்துட்டு டிஸ்பிளே இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டிஸ்பிளே இன்ஜின் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு இதுதான் ஓவராலாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு வீடியோ ப்ராசஸர், அப்புறமா இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ ப்ராசஸர் அப்படின்னா ஒரு வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணி அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு வீடியோ ப்ராசஸரோட வேலை. இமேஜ் சிக்னல் ப்ராசஸர்னால் இந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ரெஸ் பண்ணி அதே இது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மோடம் இருக்குது. மோடம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த ப்ளூடூத்தாக இருக்கட்டும், வயர்லெஸ்ஸாக இருக்கிற எந்த கனெக்ஷனாக இருந்தாலும் அது வந்துட்டு மோடமில் வழியாக வேலை செய்யுது. அதுவும் அந்த எஸ்ஓசி சிப்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர்னால் ஒரு டேட்டாவை இல்லை ஒரு ஃபைல் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ். இன்னொன்று வந்துட்டு மெமரி கண்ட்ரோலர் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த டிராமுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பார்ட். இன்னொன்று வந்துட்டு நெட்வொர்க் ஆன் அ சிப் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஓசி அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. இது வந்துட்டு நம்ம இப்போ ஏதாவது ஒரு டேட்டா வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த எஸ்ஓசி வழியாக போகிறதுக்கு இந்த என்ஓசி தான் யூஸ் ஆகுது. இதில் வந்துட்டு என்ஓசி மோஸ்ட்டாக எதுக்குன்னா டேட்டா ஃப்ளோ அண்ட் எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க. ஆச்சு ஒரு டேட்டா வந்துட்டு என்ஓசி வழியாக தான் எல்லா இடத்துக்கும் போகும். அடுத்து வந்துட்டு இப்போது ஆப்பிள்லாம் எடுத்துக்கிட்டால் அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு பார்ட் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னா என்பியூ அப்படின்னு சொல்லுவாங்க, நியூரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த மெஷின் லேர்னிங் அது எல்லாத்தையுமே வந்துட்டு எனேபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்துட்டு ஒரு சிபியூவை விட எஃபிஷியண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ஒரு எஸ்ஓசி யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி வந்துட்டு ட்ராவல் ஆகி நம்ம ஃபோனில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு லென்ஸ் வழியாக போய் அங்கேருந்து கலர் ஃபில்டர் அரே அப்படிங்கிற ஒரு லேயர் வழியாக போய் அங்கேருந்து ஃபோட்டோ டயோட் பிக்சல்ஸ் வழியாக போய் அது ஃபைனலாக ஒரு அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி ஒரு 12 பிட், அதாச்சும் ஒரு பைனரி பிட்டாக அது கன்வெர்ட் ஆகி அங்கேருந்து ஒரு டிஜிட்டல் சிக்னலாக போய் அப்புறமா இது வந்துட்டு மோஸ்ட்டாக ராவான ஒரு இமேஜாக தான் இருக்கும். இதை வந்துட்டு ரெட், க்ரீன், ப்ளூ அப்படிங்கிற ஒரு
ஒரு இதில் வந்துட்டு ஒரு ஆர்டரில் வந்துட்டு அந்த பிக்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு வியூவபிளான ஒரு இமேஜாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டேட்டா நம்ம வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ ரா இமேஜாக ஃபஸ்ட்டு மொபைல் இண்டஸ்ட்ரி ப்ராசஸர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும். அங்கேருந்து என்டர் ஆகி என்ஓசி வழியாக, அதாச்சும் நம்ம சொன்ன மாதிரி டேட்டா ஃப்ளோ ஆகுற அந்த பாத்து தான் வந்துட்டு என்ஓசின்னு சொல்லுவாங்க. அந்த என்ஓசி வழியாக மெமரி கண்ட்ரோலருக்கு போகுது. மெமரி கண்ட்ரோல் நம்ம பார்த்த மாதிரி எது டிராமோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து டிராமுக்கு போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெம்பரவரியாக டிராமில் தான் போய் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு பிக்சரும் டிராமில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. டிராமில் ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து என்ன ஆகும்னா, அந்த ரா இமேஜ் வந்துட்டு இந்த இமேஜ் ப்ராசஸர் வழியாக, இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் வழியாக அந்த ரா இமேஜ் வந்துட்டு வியூவபிளான இமேஜுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு இப்போ இதுவே இமேஜ் இல்லாமல் ஒரு வீடியோவாக இருக்குது அப்படின்னா, இப்போது நான் எடுக்கிற வீடியோவே ஸ்டோர் பண்ணும்போது அது வந்துட்டு அந்த வீடியோ ப்ராசஸரில் போய் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டு நம்மளுக்கு ஒரு கிடைக்கும். ஸோ ஃபைனல் வீடியோ, கரெக்டான ஒரு வீடியோ கிடைக்கும். அப்புறமா வந்துட்டு இந்த இமேஜ், இப்போ அந்த இமேஜ் எடுத்தோம்னா வியூவபிள் இமேஜ் ஆகினதுக்கப்புறம் இதை வந்துட்டு மறுபடியும் நம்ம ஃபோனில் நம்ம டச் பண்ணி பார்ப்போம்ல கரெக்டாக வந்திருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு தனியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்துட்டு அங்கேருந்து ஜிபியூக்கு போய் ஸ்டோர் ஆகி அங்கேருந்து அது என்ஓசி வழியாக ஒரு டிஸ்பிளே ப்ராசஸருக்கு போய் டிஸ்பிளே ஆகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு போய் அப்புறமா வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கிளிக் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ வேலை நடக்குது. இதுக்கு நடுவில் அந்த இமேஜை வந்துட்டு ரீசைஸ் பண்ணி இப்போ அதுவே கம்ப்ரஸ் ஆக்கி அது மறுபடியும் டிராமில் போய் ஸ்டோர் ஆகி அங்கேருந்து மறுபடியும் நமக்கு வந்துட்டு வருது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பிக்சர் எடுத்தோன்னா இப்படி தான் ப்ராசஸ் ஆகி வருது. இது எல்லாமே வந்துட்டு இந்த SOC சின்ன ஒரு சிப்பில் தான் வந்துட்டு எல்லாமே ப்ராசஸ் ஆகி வருது. அந்த சின்ன சிப் வந்துட்டு ரொம்ப லைக் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரால் தான் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ 5 to 10 பில்லியன் டிரான்சிஸ்டர் தான் வந்துட்டு ஒரு SOC செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் SOC வந்துட்டு ஒரு காயினோட சைஸில் தான் இருக்கும். இதோட ஒரு சின்ன பார்ட் எடுத்துட்டா அது அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு SOC தான் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா வேலையுமே செய்கிற ஒரு ஸ்மால் சிப். இதில் தான் டிராம்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் SOCயோட ஸ்மால் இன்ஃபர்மேஷன். பை.